1 Samuel chapter 2 verse 30. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Chapter 2 verse 30. 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 30ஆம் வசனம். The last part of that verse, the Lord says, "Those who honor me, I will honor, and those who despise me will be lightly esteemed." அதன் பிற்பகுதியிலே என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். First of all, we want to know, how does God honor people? தேவன் எப்படி ஜனங்களை கனப்படுத்துகிறார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். If we don't understand that, it is very easy to be deceived. அதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் எளிதாக வஞ்சிக்கப்பட முடியும். In the world, they have the idea that God honors people by giving them a lot of money. உலகத்திலே ஜனங்கள் தங்களுக்கு தேவன் அதிகமான பணத்தை கொடுத்து தங்களை கனப்படுத்துகிறார் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். The sad thing is that most Christians also believe that. துக்கமான காரியம், அதிகமான கிறிஸ்தவர்களும் கூட அதையே நம்பி அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறார்கள். And the other thing that worldly people think is that God honors people by giving them some high position in life, like MP or cabinet minister or something like that. இன்னொரு வகையிலே தேவன் அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு உயர்ந்த பதவி, MP போன்ற பதவியை கொடுத்து கனப்படுத்துகிறார் என்று உலகத்தில் நினைக்கிறார்கள். Then again, we have to say that the apostles never got any honor in that case. அப்படியானால் அப்போஸ்தலர்களுக்கு அப்படிப்பட்ட கனம் ஒன்றும் இல்லை. In 1 Corinthians, 1 கொரிந்தியர் we read in chapter 4. 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். And verse 10. 10ஆம் வசனம். The Corinthians were a carnal group of believers. கொரிந்தியர்கள் ஒரு மாம்சீகமான கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். Whereas Paul was a spiritual man. ஆனால் பவுல் ஒரு ஆவிக்குரிய நபராக இருந்தார். And to this worldly group of Christians he says, அந்த உலகீகமான கிறிஸ்தவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். verse 10, last part. 10ஆம் வசனம் பிற்பகுதியிலே the whole verse. முழு வசனத்தை We are வாசிக்கலாம். fools for Christ's sake, but you are wise. We are weak, but you are strong. You are distinguished. We are without honor. நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். Now when you look at that verse, அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, what are the values that the world appreciate? இந்த உலகம் மெச்சிக்கொள்ளுகிற மதிப்பீடுகள் என்ன? Those who are wise, ஞானிகளாக இருக்கிறவர்கள், strong, பலமுள்ளவர்கள், and distinguished. கனவான்கள். But Paul was a fool. பவுல் கிறிஸ்துவுக்காக ஒரு பைத்தியக்காரராக And இருந்தார். he says he was weak. அவர் பலவீனர் என்று And he சொல்கிறார். says he was without honor. அவருக்கு கனவீனர் என்று சொல்கிறார். What we need to learn there is that the world's values are completely different from heaven's values. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகள் பரலோகத்தினுடைய மதிப்பீடுகளுக்கு முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கிறது. And when we are born and grow up in this world, we have this world's values. நாம் இந்த உலகத்திலே பிறந்து வளரும் பொழுது இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். And when you are born again, those values don't change immediately. நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த மதிப்பீடுகள் உடனடியாக மாறுவதில்லை. We need to be filled with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட And வேண்டும். even if you are filled with the Holy Spirit, those values won't change. நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டாலும் அந்த மதிப்பீடுகள் மாறுகிறதில்லை. Because you must allow the Holy Spirit to change your value system according to the Word of God. ஏனென்றால் உங்களுடைய மதிப்பீடுகளை வேதத்தினுடைய மதிப்பீடுகளுக்கு ஏற்றபடி மாற்றுவதற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். And show you the value system that Jesus had in his mind. இயேசு தம்முடைய சிந்தையிலே கொண்டிருந்த அந்த மதிப்பீடுகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காட்டும்படி நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். Paul says in 1 Corinthians 2 in verse 16. பவுல் 1 கொரிந்தியர் 2:16 இப்படி சொல்கிறார். Last part. பிற்பகுதி, We have the mind of Christ.
எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. He didn't say to the Corinthians, you have the mind of Christ. உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று கொரிந்தியர்களை பார்த்து அவர் சொல்லவில்லை. He says, you are, next verse, you are men of the flesh, babes in Christ. அவர் அடுத்த வசனத்திலே நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் அவர் சொல்லுகிறார். They are babes in Christ, chapter 3 verse 1. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று சொல்லுகிறார். So every Christian doesn't have the mind of Christ. ஆகவே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை இருப்பதில்லை. It depends whether you allow the Holy Spirit to give you the mind of Christ. கிறிஸ்துவினுடைய சிந்தையை உங்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு அனுமதி கொடுக்கிறீர்களா இல்லையா என்பதை We must remember one thing, that God will never force us to accept anything. எதையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் வற்புறுத்த மாட்டார் என்ற காரியத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். The most valuable thing that God offers people is salvation. தேவன் ஜனங்களுக்கு கொடுக்கிற மிக மதிப்புள்ள காரியம் ரட்சிப்பு. He offers it to the world. அது ரட்சிப்பை தேவன் மனுஷருக்கு கொடுக்கிறார். Most people in the world don't accept it. ஆனால் உலகத்தில் பெரும்பாலானவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. And therefore they don't get it. ஆகவே அந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதில்லை. Why doesn't God force people to accept Christ? ஏன் ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்துகிறதில்லை? We force our children to eat something which we know is good for them. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லது என்று நாம் நினைக்கிற காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நாம் அவர்களுக்கு வற்புறுத்துகிறோம். But you can't force a 25-year-old. 3 வயது குழந்தையை நாம் வற்புறுத்தலாம், 25 வயது உள்ளவர்களை நாம் வற்புறுத்த முடியாது. So God does not treat us like babies, he treats us like grown-up people. ஆகவே தேவன் நம்மை குழந்தைகளைப் போல நடத்தாமல் வளர்ந்தவர்களைப் போல நடத்துகிறார். Even if something is good for you, உங்களுக்கு ஒரு சில காரியம் நல்லதா இருந்தாலும் கூட அது நல்லது, உங்களுக்கு நல்லது என்று சொல்லுவார். But he won't force you to take it. ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்த மாட்டார். Because you're not a baby. ஏனென்றால் நீங்கள் ஒரு குழந்தை அல்ல. You are grown up. நீங்கள் வளர்ந்தவர். And so God says, this is good for you, but it's up to you to decide whether you want to take it or not. ஆகவே இது உனக்கு நல்லது, இதை நீ எடுத்துக்கொள்வது எடுத்துக்கொள்ளாது உன்னை பொறுத்தது என்று சொல்வார். பவுல் கனம் இல்லாதவராய் இருந்தார். So coming back to the first verse, ஆகவே முதலாவது வசனத்துக்கு நாம் திரும்பும்போது we know that God is honoring us. தேவன் நம்மை எப்படி கனப்படுத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். Some Christians think that if a man can speak well, God is honoring him. ஒரு மனுஷன் நன்றாக பேசுவாரானால் தேவன் அவரை கனப்படுத்துகிறார் என்று சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். But I have found that a lot of politicians can speak much better than Christian preachers. ஆனால் கிறிஸ்தவ பிரசங்கிகளை காட்டிலும் அரசியல்வாதிகள் அதிகமாக நன்றாக பேசுகிறார்கள் என்பதை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். There are many politicians who can keep an audience listening attentively for 2 hours. உலகத்திலே அரசியல்வாதிகள் ஜனங்களை 2 மணி நேரம் தங்களுடைய பேச்சினாலே அப்படியே அமர்த்தி வைத்திருக்க கூடிய சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். Most preachers after 15-20 minutes they are boring. ஆனால் பெரும்பாலான பிரசங்கிகள் 15 நிமிடத்துக்கு அப்புறம் போர் அடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். So being able to speak well doesn't mean God has honored you. எனவே நன்றாக ஒருவர் பேசுவார் என்றால் தேவன் கனப்படுத்துகிறார் என்ற அர்த்தம் அல்ல. We have to clearly understand, how do I know whether God is honoring me or not? தேவன் என்னை கனப்படுத்துகிறாரா இல்லையா என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். Because if I were to ask you a question, ஏனென்றால் நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால், simple question, எளிமையான ஒரு கேள்வி, and if I were to ask you to write down the answer, அந்த பதிலை நீங்கள் எழுதுங்கள் என்று நான் சொல்வேனானால், are you honoring God in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை கனப்படுத்துகிறீர்களா என்பதுதான் கேள்வி. I think all of you will say yes. எல்லாருமே ஆம் என்று தான் சொல்வீர்கள். How do you know? எப்படி அது உங்களுக்கு தெரியும்? Imagine that you are honoring God. நீங்கள் தேவனை கனப்படுத்துவதாக கற்பனை செய்து கொள்ள முடியும். The only way to know is this. இந்த விதத்திலே தான் அதை நாம் கண்டுபிடிக்க முடியும். I honor God, the promise is he will honor me. நான் தேவனை கனப்படுத்தினால் வாக்குத்தத்தம் சொல்கிறது தேவன் என்னை கனப்படுத்துவார். That means I am not honoring him, whatever I may think. தேவன் என்னை கனப்படுத்தவில்லை என்றால் நான் என்ன நினைத்தாலும் தேவனை நான் கனப்படுத்துகிறதில்லை. God is very exact. தேவன் மிக துல்லியமானவர். If you go to a shop to buy something expensive, ஏதாவது விலையுயர்ந்த பொருளை நீங்கள் ஒரு கடையில் போய் வாங்க போனால், maybe you go to buy a tape recorder. ஒருவேளை நீங்கள் போய் ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்க போகிறீர்கள். That's very expensive. அது மிக விலை உயர்ந்தது. Then you don't get it.
ஆகவே நீங்கள் அதை வாங்குறதில்லை. Pay the money, you get it. நீங்கள் பணத்தை கொடுத்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். So if you come back home without it, இந்த டேப் ரெக்கார்டர் இல்லாதபடிக்கு வீட்டுக்கு வந்தால் then everybody at home knows you didn't pay the money. வீட்டில் இருக்கிற எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள் நீங்கள் பணம் கொடுக்கவில்லை என்று அறிந்து கொள்வார்கள். With God also it's a transaction. தேவனிடத்திலும் அதே விதமாகத்தான் காரியம் You இருக்கிறது. honor him, தேவனை கனப்படுத்துங்கள், தேவன் உங்களை if கனப்படுத்துவார். he did not honor you, அவர் உங்களை கனப்படுத்தவில்லை என்றால் that means அதனுடைய அர்த்தம் whatever you may think about yourself, you did not honor him. நீங்கள் உங்களை குறித்து என்னதான் நினைத்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் தேவனை கனப்படுத்தவில்லை என்பதுதான் The only உண்மை. way I can know whether God is honoring me is that the only way I can know whether I am honoring God is by finding out whether he is honoring me. தேவனை நான் கனப்படுத்துகிறேனா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கிறது ஒரே வழி தேவன் என்னை கனப்படுத்துகிறாரா என்பதை வைத்துதான். So therefore we need to find out what is the mark of God honoring somebody. ஆகவே ஒரு மனுஷனை தேவன் கனப்படுத்துகிறார் என்பதற்கான அடையாளம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். The greatest honor that the government can give anybody is called the Bharat Ratna. இந்தியாவிலே ஒருவருக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த விருது பாரத் ரத்னா. I don't always agree with the people they give it to. Sometimes it is given out of some political considerations. அந்த விருதை கொடுக்கிறவர்கள் யார் என்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. பெரும்பாலான சமயங்களில் என்னால் அரசியல் காரணங்களாக கொடுக்கிறார்கள். That is supposed to be the greatest honor in India. என்றாலும் அதுதான் இந்தியாவிலே மிக உயரிய விருது. What is the greatest honor in heaven? பரலோகத்திலே இருக்கதான மிக முக்கிய விருது என்ன? கணம். It's not being able to speak well. அது நன்றாக பேசக்கூடிய திறமை அல்ல. Getting money. பணம் பெற்றுக்கொள்வதல்ல. Not becoming famous in the world. உலகத்திலே பிரபலமாகுவதல்ல. It's not even physical health. அது சரீர ஆரோக்கியம் கூட அல்ல. Because Paul didn't have perfect physical health. He had a thorn in the flesh that troubled him constantly throughout his life. ஏனென்றால் பவுலுக்கு ஆரோக்கியம் இல்லை. அவருக்கு எப்பொழுதுமே அவருடைய மாம்சத்திலே ஒரு முள் அவரை வாய்த்துக் கொண்டே இருந்தது. What is the greatest thing in heaven? பரலோகத்திலே மிகப்பெரிய காரியம் என்ன? The greatest person in heaven is God himself. பரலோகத்திலே மிகப்பெரிய நபர் தேவன் தாமே. And what is the greatest gift that God can give anybody? யாருக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் எது? ஈவு எது? And remember, this is a gift that he has not even given to any of the millions of angels. இந்த ஈவை லட்சக்கணக்கான தேவதூதர்கள் கூட ஆண்டவர் கொடுக்கவில்லை. You may say forgiveness of sins. நீங்கள் சொல்லலாம் அது பாவ மன்னிப்பு என்று சொல்லலாம். No, that's not the greatest. இல்லை, அது மிக உயரிய. You may have got forgiveness of sins. உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கலாம். But that is not the greatest gift. அது மிகப்பெரிய ஈவு அல்ல. You know, I always think of an example in the Old Testament in 1 Kings. ஒன்று ராஜாக்களில் உள்ள இந்த உதாரணத்தை நான் எப்பொழுதுமே யோசித்து பார்ப்பேன். If you read the Old Testament, you will know something about God which you'll miss if you don't read the Old Testament. நீங்கள் பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்தால் அதை படிக்காதபடிக்கு நீங்கள் தேவனுடைய காரியங்களை பார்க்காம போகக்கூடிய காரியங்களாக இருக்கு. 21ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 21. அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லட்டும். At that time the ruler of Israel was the most wicked king of all, King Ahab. அந்த நாட்களிலே இஸ்ரவேலை ஆண்ட ராஜா மிக மோசமான ஒரு ராஜா ஆகாப். And his wife was worse than him. Her name was Jezebel. அவனுடைய மனைவி அவனை காட்டிலும் மோசமானவள். அவள் பெயர். So next door to the king's palace was a very beautiful vineyard that belonged to a God-fearing man called Naboth. அந்த பேலஸ்க்கு பக்கத்திலே நாபோத்தினுடைய தோட்டம் இருந்தது. You read about that in the first verse. அதை நாம் முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம். So Ahab told Naboth in verse 2, please give me your vineyard and I'll give you whatever money you want for it. ஆகாப் நாபோத்தோட பேசி உன் திராட்சைத்தோட்டத்தை கொடு, நான் அதுக்கு பதிலாக உனக்கு விலையை தருவேன் என்று சொன்னார். Naboth said in verse 3 that the law says you must not give away the inheritance of your fathers. நாபோத் சொல்லுகிறார், பிரமாணம் சொல்லுகிறது என் சுதந்திரத்தை கொடுக்க கூடாது என்று. 1 Kings 21. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். He says there was a law in the Old Testament, you cannot give the inheritance of your fathers away. பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிரமாணம் இருந்தது, உங்களுடைய பிதாக்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் விற்று போடக்கூடாது என்று. And the king got very angry. ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. And his wife said, I'll arrange that.
அவன் மனைவி சொன்னார், நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். So she got some people to falsely accuse Naboth and to kill him. அவை நாபோத்தை சில மனுஷர்கள் பொய்யா குற்றம் சாட்டி அவரை கொலை செய்யும்படி செய்து விட்டாள். Then Ahab went and occupied his property. ஆகாப் சென்று அந்த தோட்டத்தை அபகரித்துக் கொண்டான். Then God sent a fearless prophet called Elijah. ஒரு எலியா என்கிறதான பயப்படாத ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். A fearless prophet. ஒரு பயமறியாத ஒரு தீர்க்கதரிசி. A prophet who did not fear man. மனுஷனுக்கு பயப்படாத ஒரு தீர்க்கதரிசி. Elijah was a fearless prophet. எலியா ஒரு பயமறியாத ஒரு தீர்க்கதரிசி. And he came to Ahab. அவன் ஆகாபினிடத்திலே வந்தான். And said, இப்படியா சொன்னான். In verse 19. 19ஆம் வசனம். The last part, the dogs will lick up your blood in the same place where the dogs licked up the blood of Naboth. நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னான். And Ahab got very afraid. ஆகாப் மிகவும் பயந்தான். And the Lord said it to him, I will bring evil upon you, verse 21. 21ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பொல்லாப்பு வர பண்ணுவேன் உன்மேல். And it says here in verse 25, there was nobody like Ahab who did so much evil in the sight of the Lord because of his wife. 25ஆம் வசனம் சொல்கிறது, தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்றுப்போட்ட ஆகாபைப் போல ஒருவனும் இல்லை. When he heard these words, அவன் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது 27, 27ஆம் வசனம், tore his clothes and lay in sackcloth. தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்திலே ரட்டுடுத்திக் கொண்டான். See what God says. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Elijah. எலியாவிற்கு. Verse 29. Do you see how Ahab humbled himself before me? ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? I will not punish him in his days. ஆகவே அவன் நாட்களில் அவனை நான் தண்டிக்கப் போவதில்லை. He escaped the punishment. அந்த தண்டனையை அவர் தவிர்த்து விட்டார். So it did not change him. He was still an evil man. அது அவனை மாற்றவில்லை. அவன் இன்னும் மோசமான மனுஷனாக தான் இருந்தான். That is an example in the Old Testament. அது பழைய ஏற்பாட்டில் இருக்கதான ஒரு மாதிரி. Man humbled himself. ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தினான். Okay, I won't punish you. தேவன் சொன்னார், உன்னை நான் சிட்சிக்கப் போவதில்லை, தண்டிக்கப் போவதில்லை. If God doesn't punish you, you think that's a great gift? தேவன் உங்களை தண்டிக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய வரம் என்று நினைக்கிறீர்களா? Oh, I did this terrible sin. Thank God, He's not going to punish me. இந்த மோசமான பாவத்தை நான் செய்து விட்டேன், தேவன் என்னை தண்டிக்கப் போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Ahab could also say that. ஆகாபும் அவ்விதமாக சொல்லியிருக்க முடியும். I did something terrible. I killed somebody. Okay, God's not going to punish me. நான் மிக மோசமான காரியமாகிய ஒரு மனுஷன் என்னை கொலை செய்து விட்டேன், ஆண்டவர் என்னை தண்டிக்கவில்லை என்று சொல்லியிருப்பான். Are glorying only in the same thing that Ahab gloried in. அநேக கிறிஸ்தவர்கள் ஆகாப் சந்தோஷப்பட்ட காரியத்திலேயே அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். God won't punish me. தேவன் என்னை தண்டிக்க மாட்டார். I'm not going to. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் நரகத்துக்கு போவதில்லை. As long as we have that mindset, அந்த மனப்பான்மை நமக்கு இருக்கும் வரைக்கும் we can say that our mind is not different from Ahab's. நம்முடைய மனது ஆகாபுடைய மனதை காட்டிலும் வித்தியாசமானது அல்ல. Because he was very happy. ஏனென்றால் அவன் மிக சந்தோஷம் அடைந்தான். That's good. For nothing will happen to me. நல்லது, எனக்கு எதுவும் நடக்காதல்லவா? What is the greatest gift that heaven God can give to us? நமக்கு பரலோகம் தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் என்ன? It's not saying I won't send you to hell. நான் உன்னை நரகத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லுகிறது அல்ல. But it is to give us his own nature. இது தேவன் தம்முடைய சுபாவத்தையே நமக்கு கொடுக்கிறது. There is one mark by which God shows his honor upon people. ஜனங்கள் மீது தம்முடைய கனத்தை கொடுக்கிறதுக்கான ஒரு அடையாளம் இது. That is to give us his own nature. அது தம்முடைய சுபாவத்தை நமக்கு கொடுப்பது. There is nothing greater that God can give anybody. யாருக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய இதை காட்டிலும் மேலான காரியம் ஒன்றுமே இல்லை. Even if he gave you the power to raise up every dead person, that's not a great gift compared. எல்லா மரித்தோரையும் உயிர்த்தெழ பண்ணக்கூடிய வல்லமை உங்களுக்கு கொடுத்தாலும் அதற்கும் இது இந்த ஈடாகாது. God were to say to me, தேவன் என்னை பார்த்து இப்படி சொல்வாரானால், I will heal everybody whom you touch. நீ தொடுகிற எல்லாரையும் நான் சுகப்படுத்துவேன். Or I'll give you my nature.
அல்லது நான் என்னுடைய சுபாவத்தை Say, உனக்கு Lord, give தருவேன். me your nature. ஆண்டவரே உம்முடைய சுபாவத்தை எனக்கு தாரும் என்று What நான் is the சொல்லுவேன். use being an angry, lustful man who heals everybody he touches? ஒரு கோபமும் இச்சையும் உள்ள மனுஷன் எல்லாரையும் தொட்டாலும் அது சுகமாக்குறது அதனுடைய என்ன மேன்மை? I'm not interested. அதில் எனக்கு விருப்பம் இல்லை. Now, a lot of other people may be interested in that. அநேகர் அதிலே They விருப்பமுடையவர்களாக don't இருக்கலாம். know what is value in heaven ஏனென்றால் பரலோகத்தில் எது மதிப்புடையது என்பது அது அவர்களுக்கு தெரியவில்லை. because they are blind. ஏனென்றால் அவர்கள் குருடராக A இருக்கிறார்கள். blind man does not know the value of things in front of him. ஒரு குருடனுக்கு தனக்கு முன்னாடி இருக்கிறதான பொருட்களுடைய மதிப்பு தெரியாது. You can give him a small diamond worth thousands of rupees, he'll throw it away. He'll think it's a stone. ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய டைமண்டை கொடுத்தால் அதனுடைய மதிப்பு தெரியாமல் அதை அவன் தூக்கி எறிந்து You give him விடுவான். some big football, he'll probably take that. அவனிடத்திலே ஒரு பெரிய ஃபுட்பாலை கொடுத்தால் ஒருவேளை அதை எடுத்துக்கொள்வான். That's blind. அது The குருட்டுத்தனம். person whose eyes are open says, I don't want the football, give me the diamond. கண்கள் திறக்கப்பட்டவன் எனக்கு பால் வேண்டாம், எனக்கு அந்த டைமண்டை Exactly கொடுங்க என்று like சொல்லுவான். that with people in the world. உலகத்தில் இருக்க ஜனங்களை குறித்த And with காரியம் a lot இப்படிதான் of இருக்கிறது. Christians. அநேக கிறிஸ்தவர்கள் Why is it that when God offers a diamond, Christians don't take it? ஏன் தேவன் அவர்களுக்கு ஒரு டைமண்டை கொடுக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை? Because they don't realize its value. ஏனென்றால் அதனுடைய மதிப்பை அவர்கள் அறியவில்லை. Jesus spoke a story once இயேசு ஒரு முறை ஒரு உண்மை of சொன்னார், a man கதை சொன்னார். who knew the value of pearls, and one day he found a pearl of great price. முத்துக்களுடைய விலை அறிந்த ஒரு மனுஷன் ஒரு நாளிலே விலையுயர்ந்த ஒரு முத்தை அவன் கண்டுபிடித்தான். And you know what he did? அவன் என்ன செய்தான் தெரியுமா? He sold his house, தன்னுடைய வீட்டை விற்றான், sold all his property தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்றான். to buy that one small little pearl. அந்த சிறிய அந்த முத்தை வாங்குவதற்காக. I don't know the value of pearls. Somebody can fool me with a false pearl. முத்துக்களுடைய மதிப்பு எனக்கு தெரியாது, யாராவது ஒரு ஏமாற்ற கூட என்னை செய்யலாம். But if somebody offered me a pearl and said, if you sell your house and give it to me, I'll give you this small little pearl. யாராவது என்னிடத்துல ஒரு முத்தை கொடுத்து உங்கள் வீட்டை விற்று இது கொடுத்தால் இந்த முத்தை தருவேன் என்று சொல்வார். நான் I'll say, no thank you. வேண்டாம் Because I don't know வேண்டாம் the நன்றி value என்று of சொல்வேன். ஏனென்றால் அதனுடைய மதிப்பு எனக்கு That's தெரியாது. how Christians don't appreciate the value of partaking of God's nature. அவ்விதமாகத்தான் தேவனுடைய சுபாவத்தில் பங்கு கொள்வதனுடைய அந்த மதிப்பை அநேக கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். That is what nobody in the Old Testament could have. அதைத்தான் பழைய உடன்படிக்கையில் யாருமே பெற்றுக்கொள்ள முடியாதிருந்தது. Only after the day of Pentecost could people get this wonderful gift of God. பெந்தெக்கோஸ்தே நாளுக்கு பிறகுதான் இந்த அற்புதமான வரத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடிந்தது. That's why Jesus said in Matthew 11:11, அதனால்தான் the least person in God's kingdom can get more than the greatest in the Old Testament, which is John the Baptist. அதனால்தான் மத்தேயு 11:11 ஆண்டவர் சொன்னார், பழைய உடன்படிக்கையில் இருக்கிறதான மிகப்பெரிய தீர்க்கதரிசியை காட்டிலும் பரலோக ராஜ்யத்தில் புதிய உடன்படிக்கையவர்கள் பெரியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார். He's greater than John the Baptist. அவள் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன். Because he can partake of something which even John the Baptist couldn't partake of. ஏனென்றால் யோவான் ஸ்நானம் கூட பங்கு கொள்ள முடியாத ஒரு காரியத்திலே புதிய உடன்படிக்கையவர்கள் பங்கு கொள்ள The முடியும். least person. மிகச் சிறியவனாக இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திலே. So from that verse I learned அந்த வசனத்தில் நான் கற்றுக்கொள்வது என்னவென்றால், that every child of God can live a more godly life than everyone in the Old Testament. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பழைய உடன்படிக்கையில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் மிக தேவபக்தி உள்ள வாழ்க்கையை வாழ That முடியும். means I can live a life better than Elijah, better than John the Baptist, better than Moses, better than every person in the Old Testament. அதனுடைய பொருள் என்னவென்றால், யோவான் ஸ்நானகன், எலியா, மோசே இவர்கள் எல்லாரும் பழைய உடன்படிக்கையில் எல்லாரை காட்டிலும் மேலான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ முடியும். I'm not saying our ministry will be greater than theirs. I'm not talking about ministry at all. நம்முடைய ஊழியம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லவில்லை. நான் ஊழியத்தை பற்றியே நான் பேசவில்லை. Elijah's ministry, John the Baptist's ministry may have been greater than mine. எலியாவுடைய ஊழியம், யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் என்னுடைய ஊழியத்தை காட்டிலும் பெரிதாக இருக்கும். Ministry is not the important thing in God's eye. தேவனுடைய பார்வையிலே ஊழியம் என்பது ஒரு பெரிய காரியம் And அல்ல. the clearest proof of that is அதற்கான தெளிவான உதாரணம் என்னவென்றால், God sent his son to earth for 33 years. For 30 years of that time he never gave him any ministry. தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பின பொழுது 30 வருஷம் அவருக்கு எந்த ஊழியம் கொடுக்கவில்லை. 3 years of ministry. 3 வருட ஊழியம் தான் கொடுத்தார். So what does God think of ministry? ஆகவே ஊழியத்தை பற்றி தேவன் என்ன நினைக்கிறார்? He had 33 years of life and 3 years of ministry. 33 வருட வாழ்க்கையிலே 3 வருட ஊழியம் தான் அவருக்கு கொடுத்தார். 33 years of life. 33 வருட வாழ்க்கை, 3 years of ministry. 3 வருட ஊழியம். So what is important?
ஆகவே எது முக்கியம்? So I'm not talking about ministry. ஆகவே நான் ஊழியத்தை குறித்து நான் Saying our பேசவில்லை. life can be superior to the life of all those people in the Old Testament. பழைய உடன்படிக்கையில் இருக்க ஜனங்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் எல்லாருடைய வாழ்க்கையை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை மேன்மையுள்ளதாக இருக்க முடியும். But when you look around at the Christians around you, do you see their life better than theirs? ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்த்தால் அவருடைய வாழ்க்கை பழைய உடன்படிக்கையாளருடைய வாழ்க்கையை காட்டிலும் மேலானதாக இருக்கிறதா? Just look at all the leaders among God's people today. தேவனுடைய ஜனங்களுக்குள்ள அந்த தலைவருடைய வாழ்க்கையை பாருங்கள். There are thousands of them in the world. உலகத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் But அப்படிப்பட்டவர்கள் among இருக்கிறார்கள். all those thousands, அந்த எல்லா it's ஆயிரக்கணக்கானவர்களிலும் difficult to find one preacher or pastor who does not love money. பணத்தை நேசிக்காத ஒரு பிரசங்கியாரோ ஒரு பாஸ்டரையோ பார்ப்பது அரிதாக இருக்கிறது. But there are many people in the Old Testament who didn't love money. பழைய உடன்படிக்கையிலே பணத்தை நேசிக்காத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். John the Baptist, he was not interested in money. யோவான் ஸ்நானகன் அவர் பணத்தில் எந்த விருப்பம் இல்லாதவர் இருந்தார். Elijah, எலியா, Elisha, எலிசா, one Syrian general offered him so much gold and silver. Elisha said, "No, I don't want it." சீரிய படைத்தளபதி பொல்லியும் பொன்னியும் கொடுக்கும்போது எலிசா எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். So those Old Testament people were free from that. அந்த பழைய உடன்படிக்கை ஜனங்கள் பணாசையிலிருந்து விடுதலை Why is it பெற்றிருந்தார்கள். among Christians it's difficult to find even one preacher like that today? ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியாரை கூட பார்ப்பது அரிதா இருக்கிறது? There are a few, I'm sure. ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். 1 in 100,000 perhaps. ஒருவேளை லட்சத்தில் ஒருவராக இருக்கிறார்கள். And yet Jesus said that everybody in God's kingdom will be greater than Old Testament. ஆனாலும் இயேசு சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யத்திலே எல்லாருமே பழைய உடன்படிக்கை வாழ்க்கை காட்டிலும் மேலானதாக இருக்க முடியும் What என்று is the சொல்கிறார். reason? அதனுடைய காரணம் என்ன? I'll tell you. நான் சொல்லுகிறேன். Please listen. தயவு செய்து We're கேளுங்கள். not here to criticize all the other preachers. மற்ற பிரசங்களை நாம் விமர்சிக்கிறதுக்காக வரவில்லை. I'm just warning you not to be deceived by all of them. அவர்கள் மூலமாக நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று தான் நான் எச்சரிக்கை We're விரும்புகிறேன். here to judge ourselves, not other people. மற்றவர்களை அல்ல நம்மை நாமே நாம் நியாயந்திருக்க தான் நாம் வந்திருக்கிறோம். Examine our own hearts. நம்முடைய சொந்த இருதயங்களையே நாம் நியாயந்திருக்க We have a விரும்புகிறோம். conference one time a year. வருஷத்திலே ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கிறது நமக்கு. It will be profitable if we use it like the medical scan that scans our body. நம்முடைய சரீரத்தை ஸ்கேன் பண்ணுகிற ஒரு மெடிக்கல் ஸ்கேன் போல நாம் இதை பயன்படுத்திக் கொள்வது நமக்கு நல்லது. To allow God to show us what is wrong with us. நம்மிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்பதை தேவன் காண்பிக்கும்படி நம்மை அனுமதிக்க செய்கிற A lot காரியம். of Christian meetings, they hear what's wrong with other people. அநேக கிறிஸ்தவ கூட்டங்களிலே மற்றவர்களிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்பதை You குறித்து go to a பேசுகிறார்கள். doctor's office. நீங்கள் ஒரு கிளினிக்கு They show போகிறீர்கள் you the என்றால் scan of 100 other patients. அவர் மற்ற 100 பேருடைய ஸ்கேனை உங்களுக்கு காண்பித்தால் I'm not interested in seeing all that. அதெல்லாம் பார்க்கிறது எனக்கு விருப்பமில்லை என்று சொல்வீர்கள். Show me my scan report. I'm not interested in other people. என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை காண்பீங்கள். அவருடைய ஸ்கேன் Why don't ரிப்போர்ட்டில் you எனக்கு do that விருப்பமில்லை. when you go to God? ஏன் நீங்கள் அதையே தேவனிடத்தில் செய்யும்போது செய்யக்கூடாது? Lord, I'm not interested in other people's scan report. Show me mine. ஆண்டவரே, மற்றவர்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எனக்கு விருப்பமில்லை, என்னுடையதை எனக்கு காண்பியும். That's what I do. அதைத்தான் நான் செய்கிறேன். I want to learn something for myself from the failures of others. மற்றவருடைய வீழ்ச்சியிலிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். I want to see if that problem is there with me. அந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறதா என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். Come back to this question. Why doesn't God give His nature to many of His people? நாம் இந்த கேள்விக்கு திரும்புவோம். தம்முடைய ஜனங்கள் அநேகருக்கு ஏன் தம்முடைய சுபாவத்தை தேவன் கொடுக்க முடிகிறதில்லை? That's because that is the greatest honor that heaven can give. ஏனென்றால் பரலோகம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கனமான காரியமாய் அது இருக்கிறது. And He gives it only to certain type of people. அது ஒரு சில விதமான நபர்களுக்கு தான் தேவன் அதை கொடுக்கிறார். யாருக்கு? I will honor those who honor me. என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். So if you don't partake of God's nature, it just proves that you have not honored Him in your life. ஆகவே நீங்கள் தேவனுடைய சுபாவத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை நீங்கள் கனப்படுத்தவில்லை என்பதை தான் அது நிரூபிக்கிறது. How do we know we haven't got God's nature? தேவனுடைய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? One of the first proofs is முதலான ஒரு நிரூபணம் என்றால் we get offended so easily. நாம் மிக எளிதாக மனம் புண்பட்டு விடுவோம். I have found very few Christians who never get offended. ஒருபோதும் மனம் புண்படாத மிக சில கிறிஸ்தவர்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். If somebody corrects you and you get offended, that is the clearest proof. You may be a child of God, but you haven't got God's nature at all. யாராவது உங்களை திருத்துவார்கள் என்றால் நீங்கள் அதன் நிமித்தம் மனம் புண்படுவீர்கள் என்றால் நீங்கள் ஒருவேளை தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனுடைய சுபாவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை.
And if somebody praises you and you get puffed up, that also shows you haven't got God's nature at all. யாராவது உங்களை புகழ்ந்தால் அது நிமித்தமாக நீங்கள் பெருமை அடைவீர்கள் என்றால் அதுவும் நீங்கள் தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள என்பதை என்று காட்டுகிறது. In my lifetime, I've not only had people correct me, I have had people accuse me falsely of so many things. என்னை ஜனங்கள் புகழ்ந்தது மாத்திரமல்ல, என்னை தவறாக குற்றஞ்சாட்டி என்னை அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். So many elders and preachers rebuked me, corrected me. Okay. நான் இளவயதில் இருக்கும் பொழுது எத்தனையோ மூத்த சகோதரர்கள் என்னை திருத்தி இருக்கிறார்கள், கடிந்து கொண்டிருக்கிறார்கள். If I had got offended, நான் மனம் புண்பட்டால் God would never have called me for his service. தேவன் என்னை ஒருபோதும் தம்முடைய ஊழியத்துக்கு அழைத்திருந்திருக்க மாட்டார். How can God call somebody for his service who gets offended with some small correction? இதோ ஒரு சிறிய சீர்திருத்தலுக்காக மனம் புண்படுகிற ஒருவர் எப்படி தம்முடைய ஊழியத்துக்கு தேவன் தெரிந்து கொள்ள முடியும்? And in my life I've also had some people praise me like anything, as if I'm some great prophet or something like that. ஆமாம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏதோ ஒரு பெரிய தீர்க்கதரிசியை போல நினைத்து என்னை புகழ்ந்த ஜனங்களும் இருக்கிறார்கள். அது என்னை அது என்னை பெருமைப்படுத்துவானால் அப்பொழுது என்னை ஒதுக்கி வைத்து விடுவார். People who criticize Jesus and praise Jesus, it didn't make any difference to him. ஜனங்கள் இயேசுவை விமர்சித்தார்கள், அவரை புகழ்ந்தார்கள், அது அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. That is God's nature. அது தேவனுடைய சுபாவம். That when people criticize you and speak evil of you and correct you, there's not even the needle doesn't even move in your heart. It's steady. ஜனங்கள் உங்களை விமர்சித்து உங்களை கடிந்து கொண்டு புகழ்ந்தாலும் அந்த அந்த முள் ஆடுவதில்லை. You know, like these sensitive needles in weighing machines, you put something there, immediately the moves. இந்த வெயிட் பார்க்குற மிஷினில் இருக்கிறதான அந்த முள்ளை போல வெயிட் போடும்பொழுது அது முள் நகரும். In the same way, somebody praises you and the needle doesn't move. அதே விதமாக யாராவது என்னை புகழ்ந்தால் அந்த மிஷினில் இருக்கிற முள் நகராது. God has done a work in your heart. அது தேவன் உங்களுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தை வேலை செய்திருக்கிறார். அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியம் இருந்தது. You read in John chapter 8, they called him a devil. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே ஜனங்கள் அவரை பிசாசு என்று அழைத்தார்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே அவர் தீர்க்கதரிசி என்று அழைத்தார்கள். It was the same to him. எல்லாமே அவருக்கு ஒன்றுதான். What is the opinion of a man? அது மனுஷனுடைய கருத்து. அது என்ன செய்கிறது? That they have no, it is only when the father said, I am well pleased with you, that is what moved the needle in Jesus' life. பிதா தம்மை பார்த்து நான் உம்மிடத்திலே பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னால் அது அவருடைய அந்த முள்ளை நகரச் செய்யும். That is my example. அதுதான் என்னுடைய உதாரணம். I have a needle in my heart which must not be moved, not even 1 millimeter, by the criticism or the praise of men. என்னுடைய இதயத்தில் இருக்கிறதான முள்ளானது மனுஷர்கள் என்னை விமர்சித்தாலும் என்னை புகழ்ந்தாலும் அது 1 மில்லிமீட்டர் கூட நகரக்கூடாது. Because they only see the outside. ஏனென்றால் அவர்கள் வெளிப்புறத்தை மாற்றி பார்க்கிறார்கள். God can say one word of approval, that encourages me. தேவன் எனக்கு அங்கீகரிப்பின் ஒரு வார்த்தை சொன்னால் அது என்னை உற்சாகப்படுத்துகிறது. The smallest correction that should really make my needle move. தேவன் எனக்கு ஒரு சிறிய ஒரு சீர்திருத்தம் சொன்னாலும் அது என்னுடைய முள்ளை நகரச் செய்கிறது உடனடியாக. God may correct me about things which other people never correct me because they can't see what is in my heart. என்னுடைய இதயத்திலே இருக்கிறதை ஜனங்கள் காண்காது இருக்கிறபடினாலே அவர்கள் திருத்தாத காரியத்தை தேவன் என்னை திருத்துவார். That is how I honor God. அவ்விதமாகத்தான் நான் தேவனை கனப்படுத்துகிறேன். And wherever God sees that somebody honors him like that, இவ்விதமாக எப்பொழுதெல்லாம் தேவனை கனப்படுத்துகிற ஜனங்களை தேவன் பார்க்கிறாரோ God will honor him. தேவன் அவர்களை கனப்படுத்துவார். Your conscience is like a little needle. உங்களுடைய மனசாட்சி ஒரு சிறு முள்ளை போல இருக்கிறது. A small word from God must make it move. தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு சிறிய வார்த்தை அது உங்களை அந்த முள்ளை அசைய செய்ய வேண்டும். You remember how in your unconverted days you could do so many wrong things and the needle would not even move. மனம் திரும்பாத நாட்களிலே உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நீங்க எத்தனையோ தவறான காரியங்கள் செய்தாலும் அந்த முள் நகராமல் இருந்ததல்லவா? You did wrong things one day and you could go and do the wrong things the next day and needle wouldn't even move. தவறான காரியத்தை ஒரு நாள் செய்கிறீர்கள், அடுத்த நாளும் தவறான காரியம் செய்கிறீர்கள், அந்த முள் நகராது. Because the weighing machine was dead. ஏனென்றால் அந்த வெயிட் பார்க்கிற மெஷின் அது மரித்து போய்விட்டது.
When you are born again, நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது the Holy Spirit comes into your heart. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இதயத்துக்குள்ளாக வருகிறார். He repairs this weighing machine. இந்த வெயிட் பார்க்கிற மெஷினை அவர் ரிப்பேர் பண்ணுகிறார். And it becomes more and more sensitive. அதை அதிக உணர்வுள்ளதாக மாற்றுகிறார். Small things. சிறு சிறு காரியங்கள். The needle begins to move. இந்த முள் இப்பொழுது ஆடத் தொடங்குகிறது. In the olden days, even 1 ton you put on it, it doesn't move. பழைய நாட்களிலே 1 டன் வெயிட்டை வைத்தாலும் அந்த முள் ஆடாம அசையாம இருக்கும். Now God has done such a work that 1 milligram and the needle is moving. இப்பொழுது தேவன் மிகப்பெரிய கிரியை செய்து விட்டதனாலே 1 மில்லிகிராம் போட்டாலும் அது ஆடுகிறது. God has done a tremendous work in you. அப்பொழுது தேவன் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கிரியை செய்திருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ள முடியும். Don't be satisfied that you come to meetings. நீங்கள் கூட்டத்துக்கு வருகிறதிலேயே திருப்தி அடைந்து விட வேண்டாம். That you pray and sing and all that doesn't mean anything to God. நீங்கள் ஜெபித்து பாடுகிறது அதெல்லாம் தேவனுக்கு ஒரு பொருட்டே அல்ல. All religions go to their place of worship. ஏனென்றால் எல்லா மதஸ்தரும் தங்களுடைய மத ஆலயங்களுக்கு போகிறார்கள். And the most religious people in the world are not Christians, they are Muslims. உலகத்திலே மிக ரிலிஜியஸ் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர் முஸ்லிம்கள். They will shut their shops every Friday and go to prayer. அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கடையை மூடிவிட்டு அவர்கள் ஜெபத்துக்கு போவார்கள், தொழுகைக்கு. Everyone. ஒவ்வொருவரும் அப்படி செய்வார்கள். There is no place in the world where you see Christians do that. கிறிஸ்தவர்கள் அப்படி செய்கிறதை பார்க்க இந்த உலகத்தில் எங்குமே பார்க்க முடியாது. They are busy making money. Whenever it's convenient, they'll go do something for God. கிறிஸ்தவர்கள் பணம் சம்பாதிக்கலே இருக்கிறார்கள். ஏதோ வசதியா இருந்தால் அவர்கள் போய் கொஞ்சம் செலவு பண்ணுவார்கள். Just because they give 1 or 2 hours to God in a week, God must be very happy with them. வாரத்திலே 1-2 மணி நேரம் செலவு செய்து விட்டால், தேவனுக்காக கொடுத்து விட்டால் தேவன் சந்தோஷப்படுவார் நினைக்கிறார்கள். The people who deceive themselves the most are Christians. தங்களை அதிகமாக வஞ்சித்துக் கொள்கிற ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நான் சொல்கிறேன். When the Lord called me to leave my job 40 years ago, 40 வருடங்களுக்கு முன்பதாக என் வேலையை விடும்படி தேவன் என்னை அழைத்த பொழுது, I spent about 9 years traveling all over this country. இந்த நாடு முழுவதும் நான் 9 வருடம் நான் பயணம் செய்தேன். 1966 to 1975. 1966 இலிருந்து 75 வரை. I traveled to all Christian mission stations, organizations from Kashmir to Kanyakumari. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா பணித்தளங்கள் கிறிஸ்தவ ஊழியங்களாக சென்றேன். Gujarat to Nagaland. குஜராத்திலிருந்து நாகாலாந்திற்கு. Not every place, but I covered a lot of states in this country. எல்லா இடங்களிலும் அல்ல, ஆனால் எத்தனையோ மாகாணங்களுக்கு போயிருக்கேன். What is the condition of Christianity in India? இந்தியாவிலே கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன என்பதை கண்டுபிடிக்க நான் விரும்பினேன். And at the end of those 9 years, அந்த 9 வருடங்களின் முடிவிலே I decided. நான் இப்படி தீர்மானித்தேன். I'm talking about myself, I'm not talking about other people. நான் என்னை குறித்து மட்டுமே பேசுறேன், மற்றவர்கள் குறித்து அல்ல. I say I'm not going to preach to the Hindus and Muslims. நான் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நான் பேச போவதில்லை. Because I am ashamed to tell them to come to this type of church. ஏனென்றால் இந்த விதமான சபைக்கு அவர்களை வரும்படி அழைக்கிறதற்கு எனக்கு வெட்கமா இருக்கிறது. I am going to spend my life trying to improve the quality of the Christians in this church so that the light will shine a little brighter. இந்த சபையில் இருக்கிறதான கிறிஸ்தவருடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி அவிதமாக இவருடைய வெளிச்சம் இன்னும் பிரகாசமாக பிரகாசிக்கும். I'm not saying that nobody should preach to the Hindus or Muslims. யாருமே இந்து முஸ்லிம்களுக்கு பிரசங்கிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. Each of us has got a different calling in Christ's body. கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஊழியம் இருக்கிறது. My calling became very clear to me. ஆனால் என்னுடைய அழைப்பு மிக தெளிவாக எனக்கு வந்தது. Jesus once said about a man had 100 sheep and one of them was lost. இயேசு ஒரு முறை சொன்னார், ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, ஒன்று தொலைந்து போய்விட்டது. That story in Luke 15. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே அந்த இதை நாம் பார்க்கலாம். உவமை verse 4. 4ஆம் வசனம். A man has 100 sheep and lost one of them. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்து அது ஒன்று தொலைந்து போய்விட்டது. Doesn't he leave the 99 in the open pasture and go after the one till he finds it? அவன் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும்படி தேடி திரியான். When he found it, he lays it on his shoulders rejoicing. அவன் கண்டுபிடித்த பின்பு சந்தோஷத்தோடு தோள்களின் மேல் போட்டுக் கொண்டு வருவான். And when he comes home, he tells his friends, "Rejoice with me, I found the sheep which was lost." வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அழைத்து காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? In heaven, over one sinner who repents, then over 99 who need no need repentance.
அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருப்பார்கள். மனம் திரும்ப ஒரே பாயிண்ட் சந்தோஷம் உண்டாயிருக்கும். The important thing in this story is to find out who are these 99 sheep and who is that one sheep. இந்த ஓமையிலே கண்டுபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான காரணம் என்றால் யார் இந்த 99 ஆடுகள், யார் அந்த ஒரு ஆடு. If I were to ask you, நான் உங்களை கேட்டால், are you in the 99 or are you in the 1? நீங்கள் 99 இருக்கிறீர்களா அல்லது 1 இருக்கிறீர்களா என்று கேட்டால், what is your answer? உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? I say, of course I am in the 99. நான் 99 இலே தான் ஆடுல தான் இருக்கிறேன். எப்படி தெரியும்? Oh, I am a believer. I accepted Christ 7 years ago or 10 years ago. நான் விசுவாசியா இருக்கேன். 7 வருடமோ 10 வருடத்துக்கு முன்பு தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வீர்கள். That's not what Jesus said. இல்லை இயேசு அதை சொல்லவில்லை. He didn't talk about 99 believers and 1 unbeliever. 99 விசுவாசி ஒரு அவிசுவாசி என்று சொல்லவில்லை. We must read the Bible carefully. நாம் வேதத்தை கவனமாக வாசிக்க வேண்டும். I never preach a new doctrine. I just teach people to read the Bible properly. That's all. நான் ஒரு புதிய உபதேசத்தை பிரசங்கிக்கவில்லை. I'll show you from the Bible how wrong you are. நீங்கள் எவ்வளவு தவறாக இருக்கிறீர்கள் என்பதை வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். Who are these 99 people? இந்த 99 ஜனங்கள் யார்? Please read what Jesus says. இயேசு சொன்னதை வாசியுங்கள். Verse 7. 7ஆம் வசனம். Last part. பிற்பகுதி. They are 99 righteous persons who don't need any repentance about any sin in their life. அவசியமில்லாத 99 நீதிமான்கள். They don't need any repentance. அவர்களுக்கு மனம் திரும்ப அவசியமே இல்லை. For any sin. எந்த ஒரு பாவத்தை குறித்தும். Can you say that you don't need to repent of any sin in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த பாவத்தை குறித்து மனம் திரும்ப அவசியம் இல்லை என்று சொல்ல முடியுமா? How did you say you're in the 99? அப்படியானால் எப்படி நீங்கள் 99 இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும்? 99 righteous people who need no repentance. He himself described the 99 sheep. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்கள். You say, well, nobody can be in the 99 then. அப்படியானால் யாருமே 99 இருக்க முடியாது என்று சொல்கிறீர்கள். There are people like that. அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எப்படி? Not because they are perfect. அவர்கள் பூரணவான்கள் என்பதால் அல்ல. But listen. கவனியுங்கள். As soon as they sin and they know it, they repent. அவர்கள் பாவம் செய்த உடனேயே, அதை குறித்த உணர்வு பெற்ற உடனேயே அவர்கள் மனம் திரும்பி விடுகிறார்கள். That means if accidentally you spoke a rude word to your wife, மனைவியிடத்திலே தவறுதலாக ஒரு கடினமான வார்த்தையை பேசி விடுகிறீர்கள், or to the peon in your office, உங்கள் அலுவலகத்தில் இருக்கிறதான பியூனிடத்திலே அப்படி பேசி விடுகிறீர்கள், you realize that's not the way. அது இயேசு பேசுகிற வழி அல்ல என்று உணர்கிறீர்கள். உடனடியாக மனம் திரும்புகிறீர்கள். I'm really sorry for what I did. ஆண்டவரே, நான் செய்ததற்காக மெய்யாகவே மனம் வருந்துகிறேன். Go to your wife and say, I'm really sorry for the way I spoke to you. மனைவியிடத்தில் சென்று நான் பேசின விதத்தை குறித்து நான் மிகவும் மனம் வருந்துகிறேன் என்று சொல்கிறீர்கள். When? எப்பொழுது? Not after 5 days. 5 நாட்களுக்கு கழித்து அல்ல. After 5 minutes. 5 நிமிஷம் கழித்து, உடனே. And the person who lives like that concerning every sin, எல்லா பாவத்தை குறித்தும் இப்படியாக ஒரு மனுஷன் வாழ்வாரானால், as a bad thought comes into his mind or a dirty thought, ஒரு அசுத்த சிந்தை அல்லது மோசமான சிந்தை வந்த உடனே உடனடியாக மனம் திரும்பி தேவனிடத்திலே போகிறார். Such a person does not need repentance because he is always repenting. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு மனம் திரும்ப அவசியம் இல்லை, ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறார். He doesn't repent every day but many times in one day. அவர் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புவதில்லை, ஒரு நாளிலே எத்தனையோ முறை அவர் மனம் திரும்புகிறார். He is living in repentance. அவர் மனம் திரும்புதலிலே வாழ்கிறார். And Jesus says such people don't need any repentance. இயேசு சொல்கிறார், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. See, it's like a floor that's always kept clean. அது ஒரு தரை எப்பொழுதுமே சுத்தமாக வைக்கப்பட்ட தரை போன்றது. As soon as some dirt comes, immediately you wipe it off. ஏதோ ஒரு தூசி பட்ட உடனே அதை துடைத்து விடுகிறீர்கள். Most of us, we will clean the floor in our house maybe once a day. நம்மளே பெரும்பாலானவர்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம துடைப்போம் வீட்டை. Somebody who wipes it off immediately. When something drops there, pick it up immediately. கற்பனை செய்து பாருங்கள், யாராவது ஒருவர் அப்படி ஏதாவது சின்னது ஏதாவது விழுந்துட்டா உடனே look at such a floor, and this floor never needs to be cleaned because it's always being cleaned. அப்படிப்பட்ட தரையை பார்த்தால் இது சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கிறது. Jesus calls righteous. இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்தால் இயேசு நீதிமான்கள் என்று சொல்கிறார். இந்த ஒரு நபர் யார்? Person who needs repentance. அது மனம் திரும்ப வேண்டிய அவசியமுள்ள நபர். You see how suddenly you discover that you're not in the 99, you may be in the 1.
பாருங்கள், இப்பொழுது உடனடியாக நீங்கள் அந்த 99 இல்லை, 1 இருக்கிறீர்கள் என்று You need to உணர்வடைகிறீர்கள். come back to the Lord. நீங்கள் தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். And how? எப்படி? Say, Lord, I want to belong to this 99. ஆண்டவரே, நான் இந்த 99 கூட்டத்திலே நான் இருக்க I know விரும்புகிறேன். many years ago when God showed me the truth of this parable, அநேக வருடங்களுக்கு முன்பதாக இந்த உண்மையினுடைய உண்மையை ஆண்டவர் எனக்கு that காண்பித்த one பொழுது person was not an unbeliever. அந்த ஒரு நபர் அவிசுவாசி அல்ல. It was a person who did not repent in his life. அது தன்னுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பாத ஒரு நபரை அது He குறிக்கிறது. sins and he doesn't repent. பாவம் செய்து மனம் திரும்புவதில்லை. He hurt somebody and he won't ask forgiveness. யாரையாவது காயப்படுத்தி விடுவார், ஆனால் அதுக்கு He மனம் has a கேட்கிறது dirty இல்லை. thought and he won't repent. ஒரு அசுத்த சிந்தை இருக்கிறது, அவன் மனம் திரும்ப மாட்டான். Somebody corrects him and he gets offended. யாராவது திருத்தி விட்டால் உடனே மனம் புண்பட்டு விடுவான். And he doesn't repent. மனம் திரும்புவதும் இல்லை. He gets angry with the person who corrects him. தன்னை திருத்துகிறவர்களிடத்திலே கோபப்படுகிறான். Instead of being upset with himself that he sinned by getting offended. தான் மனஸ்தாபப்படுகிறதுக்கு பதிலாக அர்த்தர் மீது கோபப்படுகிறார். How the devil makes fools of believers. எவ்விதமாய் ஜனங்களே சாத்தான் வெஞ்சிக்கிறான் பாருங்கள். See, it's like a loving doctor who gives you a scan report showing you got cancer. ஒரு அன்பான டாக்டர் உன்னிடத்திலே கேன்சர் இருக்கிறது என்று சொல்லுகிற ஸ்கேன் ரிப்போர்ட்டை காண்பிக்கிறதை போல And இருக்கிறது. instead of going and rectifying the cancer in your system, உன்னுடைய உடலில் இருக்கிறதான கேன்சரை சரிப்படுத்துவதற்கு பதிலாக arranging for some surgery, ஒரு அறுவை சிகிச்சை instead of that you tear up the scan report and hit the doctor and go away. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கிழித்து போட்டுவிட்டு டாக்டரை அடித்து விட்டு நீங்கள் போவீங்களானால் Does that heal you of your cancer? அது உங்களுடைய கேன்சரை That சுகமாக்குமா? is the stupidity that many believers do. இந்த மதியனத்தை தான் அநேக விசுவாசிகள் செய்கிறார்கள். Fix them. தங்களை திருத்துகிறவர்களிடத்திலே அவர்கள் மனம் புண்பட்டு விடுகிறார்கள். What a work the devil has done to make fools of God's children. தேவனுடைய பிள்ளைகளை முட்டாளாக்கக்கூடிய விதத்தை எவ்வளவு பெரிய வேலை செய்திருக்கிறான் பாருங்கள் பிசாசானவன். All these things show us one thing. இந்த எல்லா காரியங்களும் நமக்கு ஒரு காரியத்தை We காண்பிக்கிறது. have not partaken of God's nature. நாம் தேவனுடைய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். God wants us to partake of His nature. தேவன் தம்முடைய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறார். And that will come if we honor Him. அது நாம் தேவனை கனப்படுத்தும் பொழுது அது வரும். The first way to honor Him is by being sensitive in our conscience. முதலாவது விதம் தேவனை கனப்படுத்துவது நம்முடைய மனசாட்சியிலே நாம் உணர்வுள்ளவர்களாக இருப்பது. God has made us different from the animals in one area. ஒரு பகுதியிலே தேவன் நம்மை மிருகங்களை விட வித்தியாசமானவர்களாய் மாற்றியிருக்கிறார், படைத்திருக்கிறார். In those who have studied in schools and colleges now know that most students believe that man came from the monkey. கல்லூரியிலும் பள்ளியிலும் படிக்கிறவர்கள் இப்பொழுது என்ன நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான் என்று நம்புகிறார்கள். That means over a period of many millions of years, gradually the monkey began to walk and then finally he became like a man. மில்லியன் கணக்கான வருடங்களாக அந்த குரங்கு அப்படியே வந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பித்து அப்படியே கடைசியாக மனுஷராகி விட்டார் என்று நம்புகிறார்கள். So we have to put a big picture of a monkey on the wall and say that is our father. Once upon a time that was our father. சுவற்றிலே ஒரு பெரிய குரங்கினுடைய படத்தை வரைத்து இது ஒரு காலத்துக்கு முன்னதாக இது என்னுடைய அப்பா என்று சொல்ல வேண்டும். Because they say the eyes look like man's, the hands look like man's. என்னோட கண்கள் கைகள் எல்லாமே மனுஷனுடையவர்களைப் போலவே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். And if you remove all the hair and all, it looks more like man. இந்த முடி எல்லாம் அகற்றிவிட்டால் மனுஷனை போலவே தோற்றமளிக்கிறது என்று சொல்கிறார்கள். And little by little the facial features change. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முக பாவனைகள் மாறுகிறது. Sometimes சில சமயங்கள் இப்படி நான் யோசித்தேன். Is it only in these physical things that man and monkey are the same? இந்த சரீர பிரகாரமான காரியங்களை மாத்திரம்தான் குரங்கு மனுஷன் ஒன்றாக இருக்கலாம். Say you look inside the monkey also, it's similar to a man. It's got all these internal organs just like we have in our body. சில அறிவியலாளர்கள் சொல்வார்கள் உள்ளே பார்த்தாலும் நமக்கு இருக்கிறதான உள்ள உறுப்புகளும் அந்த உள்ள உறுப்புகளும் ஒன்று என்று சொல்வார்கள், ஒரே போல இருக்கிறது என்று சொல்வார்கள். But there's one thing which no monkey has. ஆனால் குரங்குக்கு இல்லாத ஒரு காரியம், a conscience, மனசாட்சி. that tells him there is a God to whom you are answerable. தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நீ பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். Even in the jungles you find men who have had no contact with civilization kneeling down and praying to some god.
காடுகளிலேயும் கூட சில ஜனங்கள் இருப்பார்கள். அவர்கள் மண்டியிட்டு ஏதோ தேவனிடத்தில் ஜெபிப்பார்கள். அவர்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாது. தேவன் இருக்கிறார். ஒரு குரங்கு ஒருபோதும் அப்படி செய்யாது. No, there's one thing that makes a human being different from all the animals in the world. உலகத்தில் இருக்க எல்லா மிருகங்களை காட்டிலும் மனுஷனை வித்தியாசப்படுத்துவது என்னவென்றால் மனசாட்சி. And that proves that that is what will make you different from the animals. அதுதான் உங்களை மிருகங்களிலிருந்து வித்தியாசப்படுத்தும் என்பதை நிரூபிக்கிறது. See, what are the main things an animal is interested in? மிருகங்களுக்கு விருப்பமுடையதாக இருக்கிறது என்ன? உணவு, sex, பாலுறவு, sleep. தூக்கம். Sleep. தூக்கம். What are you interested in? நீங்கள் எதிலே விருப்பமுடையவர்களாக இருக்கிறீர்கள்? Food, சாப்பாடு, sex, பாலுறவு, sleep. தூக்கம். That's okay, but something more also? அதையும் தாண்டி ஏதாவது இருக்கிறதா? எதுவும் இல்லையா? Then you're like the animal. அப்படி என்றால் நீங்கள் மிருகத்தைப் போல தான் இருக்கிறீர்கள். No better. எந்த வித்தியாசமும் இல்லை. There's one thing completely different. ஒரு காரியம் நம்மை முற்றிலுமாக வித்தியாசப்படுத்துகிறது. My conscience is more important than food or sex or sleep. என்னுடைய மனசாட்சி என் உணவை காட்டிலும் பாலுறவை காட்டிலும் தூக்கத்தை காட்டிலும் எனக்கு மிக முக்கியம் என்பதை. Every human being is interested in food, sex and sleep. எல்லா மனுஷரும் உணவு, பாலுறவு, தூக்கம் இதிலே விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்கள். True believers conscience million times above food, sex and sleep. ஆனால் மெய்யான விசுவாசிகள் தங்களுடைய மனசாட்சியை லட்சக்கணக்கான மடங்கு அதிகமாய் உணவு, பாலுறவு இதை காட்டிலும். You can say that your conscience is much more important to you than food and sex and sleep. You're going in the right direction. உங்களுடைய மனசாட்சி இவைகளை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். Every day we eat our food. ஒவ்வொரு நாளும் நாம் உணவு உட்கொள்கிறோம். Every day we must listen to our conscience. ஒவ்வொரு நாளும் நாம் மனசாட்சிக்கு செவிகொடுக்க வேண்டும். I eat 3 meals a day, I must listen to my conscience 300 times a day. ஒரு நாளிலே 3 வேளை நாம் சாப்பிட்டால் 300 முறை நான் என் மனசாட்சிக்கு செவிகொடுக்க வேண்டும். Then you show I'm not an animal, I'm a child of God. அப்படி என்றால் நான் மிருகம் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை என்று நிரூபிக்கிறேன். If you don't listen to your conscience, நீங்கள் மனசாட்சிக்கு செவிகொடுக்கவில்லை என்றால், you just eat food and sleep, நீங்கள் சாப்பிட்டு தூங்குவீர்கள் என்றால், well, you're no better than an animal. நீங்கள் மிருகத்தை காட்டிலும் எந்த மேன்மையும் இல்லை. God honors those who honor him. தேவன் தம்மை கனப்படுத்துகிறவர்களை கனப்படுத்துகிறார். So let's seek to do that in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அதை செய்ய நாம் முயற்சிப்போம். Lord, this most valuable gift that you've given me of my conscience. ஆண்டவரே, மிக உயர்ந்த ஒரு கிஃப்டாக மனசாட்சி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. I want to value it more than anything else in my life. என்னுடைய வாழ்க்கையிலே எதை காட்டிலும் அதிகமாய் மனசாட்சியை நான் மதிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் I want my conscience to be more important to me than the food I eat. நான் சாப்பிட உணவை காட்டிலும் மனசாட்சியை அதிகமாய் மதிக்கக்கூடியவனாக நான் இருக்க விரும்புகிறேன். And will you pray like this? இவ்விதமாய் ஜெபிப்பீர்களா? If my conscience is disturbing me about something, I should not get sleep that night. ஆண்டவரே, என்னுடைய மனசாட்சி எதை குறித்தாலும் என்னை உபத்திரவப்படுத்தினால் நான் இன்று தூங்க மாட்டேன். Till I've set it right. அதை சரி செய்யும் வரைக்கும். Don't ever say, but it was his fault also. அது அந்த அடுத்த நபருடைய தவறும் இருக்கிறதே என்று சொல்லாதீர்கள். That may be all right, but it's your fault. You must go and set it right. அது சரியா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய சரி செய்ய வேண்டுமே. I remember once when one of my sons was a little boy. ஒரு முறை என்னுடைய பையன்களில் ஒருவன் இளைஞனாக இருக்கும்போது, 5 years old, they were playing some neighbor boy. அவள் 5 வயதாக இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டு பையனோட விளையாடிக் கொண்டிருந்தான். They had some conflict. அவள் எங்கே ஏதோ சண்டை வந்தது. They hit each other. ஒருவர் அடித்து விட்டார்கள். So I asked him, why did you hit him? நான் என்னோட மகனை பார்த்து கேட்டேன், ஏன் அவன் அடித்தாய்? He hit me first. அவன் முதலாவது என்னை அடித்தான். I said, that's okay, he's not a Christian. அது பரவாயில்லை, அவன் கிறிஸ்தவன் அல்ல. You can't do that. ஆனால் நீ அதை செய்யக்கூடாது. So we got to go and apologize to him. நீ போய் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னேன். But he said, doesn't he have to apologize to me? அவனும் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டாமா? No, he's not a Christian, he doesn't have to apologize. இல்லை, அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. I took my son to that boy's house. அந்த பையன் வீட்டுக்கு என்னுடைய பையனை அழைத்து கொண்டு சென்றேன். Sorry to him. அவனை பார்த்து மன்னிப்பு கேள் என்று சொன்னேன். That boy didn't say. அந்த பையன் மன்னிப்பு கேட்கவில்லை. That's not my business. அது என்னுடைய காரியமே அல்ல. I have to teach my children to keep a good conscience. என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் நல்மனசாட்சியை காத்துக்கொள்ள கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை கற்றுக் கொடுப்பீர்கள். நீங்கள் முதலாவது அதை கற்றுக் கொடுக்க வேண்டும்.